நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று புனித பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கூறுகின்றார். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 68வது வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற வசனம். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, கடவுளுடைய வார்த்தை எப்பொழுதும் நமக்கு வாழ்வளிக்க கூடியது, நிலை வாழ்வு அளிக்கக்கூடியது. கடவுளுடைய வார்த்தைகளுக்கு யார் யாரெல்லாம் கட்டுப்பட்டு கடவுளுடைய வார்த்தையின்படி வாழுகின்றார்களோ அவர்கள் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வார்கள். அது மட்டுமல்லாமல் இவ்வுலகிலே வாழுகின்ற பொழுதும் அவர்கள் தங்களுடைய வாழ்வை தக்க வைத்துக் கொள்வார்கள். அந்த வாழ்வை அவர்கள் நிறைவாக பெறுவார்கள் என்பது முற்றிலும் உண்மையான ஒன்று. அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பகுதி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த எருசலேம் கோவில் அருகில் இருக்கின்றார். அங்கே இருக்கின்ற பல பேர் எருசலேம் கோவிலை பற்றி மிக அழகாக எடுத்து பெருமையாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் உண்மையிலுமே அந்த கோவிலுக்கு அந்த அளவிற்கு சிறப்பும் பெருமையும் இருந்தது. மிகவும் விலை உயர்ந்த கற்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த கோவிலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த கோவில் இவ்வாறு இருக்க போவது கிடையாது. ஒரு காலம் வருகின்ற பொழுது இந்த கோவிலின் மேல் இருக்கின்ற எல்லா கற்களுமே எடுக்கப்படும். இந்த கோவிலே அங்கே இருக்காது. ஒரு கல்லின் மேல் மற்றொரு கல் கூட இருக்காது. தரைமட்டமாக இடிக்கப்படும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். உடனே சீடர்கள் எப்பொழுது நிகழும் என்றெல்லாம் கேட்கிறார்கள். அதற்கான காலத்தை அறிகுறியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். இந்த நிகழ்வானது இவர் சொன்ன இந்த நிகழ்வானது எப்பொழுது நிகழ்ந்தது என்றால் கிபி 66ஆம் நூற்றாண்டிலே தொடங்கியது. 66ஆம் நூற்றாண்டில் 66வது ஆண்டிலே அது தொடங்கியது. 66வது ஆண்டிலே இந்த யூதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த உரோமைய படைகளை எதிர்த்து கிளர்ச்சி செய்கிறார்கள். உரோமைய படையினர்கள் அனைவரையும் அங்கிருந்து அப்புறப்படுத்திவிட்டு தங்களுக்கு தேவையான அந்த உரிமையை, அந்த சுதந்திரத்தை பெற வேண்டும் என்று கிளர்ச்சி செய்கிறார்கள். உடனே உரோமையர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையே போர் உருவாகின்றது. அந்த போர் உருவாகின்ற பொழுது இந்த யூதர்கள் எல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள் என்றால், அவர்களுடைய அந்த எருசலேம் நகரமானது மலையின் மீது இருக்கின்றது. அவ்வளவு எளிதாக இந்த உரோமை படை வீரர்கள் வந்து இந்த யூதர்களை அழித்து விட முடியாது என்ற நோக்கத்திலும், தங்களுக்கு தேவையான மதில் சுவர்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலும் அவர்கள் பயப்படாமல் போரில் இறங்குகிறார்கள். தொடங்குகின்ற அந்த போரானது சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு கட்டத்திலே இந்த உரோமை வீரர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த எருசலேம் நகர் முழுவதையுமே அவர்கள் முற்றுகையிடுகிறார்கள். முற்றுகையிட்டு உணவுப் பொருட்கள் மேலே செல்லாமலும், மேலிருக்கின்றவர்கள் யாருமே அந்த எருசலேம் நகரை விட்டு வெளியே செல்லாமலும் அவர்கள் சுற்றி முற்றுகையிடுகிறார்கள். அதன் காரணமாக அங்க மேலே செல்லக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே நிற்பாற்றப்படுகின்றது. பிறகு சிறிது காலத்திற்குள்ளாகவே எருசலேம் நகரில் இருந்த உணவுப் பொருட்கள் அனைத்துமே முடிந்து விடுகின்றது. இந்த ஜோசேபஸ் என்கின்ற வரலாற்று அறிஞர் கூறுகின்றார், எந்த அளவிற்கு அங்கே பசியும் பட்டினியும் வறுமையும் வாடியது என்றால், மக்கள் தங்களுடைய குழந்தைகளையே சாப்பிடுகின்ற அளவிற்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்று எழுதி வைத்திருக்கின்றார். ஆக இந்த முற்றுகையானது மிகவும் கொடியதாக இருந்தது. மேலே இருந்த படை வீரர்களுக்கு உணவில்லாமல் அவர்களும் வலுவிழந்து காணப்பட்டார்கள். பிறகு இந்த உரோமை வீரர்கள் மேலே ஏறி சென்று அந்த யூதர்கள் ஒவ்வொருவரையுமே அங்கு அழித்தார்கள். அவ்வாறு அவர்கள் போரிடுகின்ற பொழுது அவர்கள் யாரையுமே விட்டு வைக்கவில்லை. சாதாரண குடிமகனோ அல்லது பெண்களோ குழந்தைகளோ என்று யாரையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. காரணம், பல ஆண்டுகளாக அவர்கள் முற்றுகையிட்டு தங்களுடைய வீடுகளுக்கு செல்லாமல் இருந்த அந்த ஒரு கோபத்தினாலும் வெறியினாலும் இவ்வாறு அவர்கள் அனைவரையும் கொன்று வீழ்த்தினார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த கோவிலையும் தரைமட்டமாக இடித்து அவர்கள் தரைமட்டமாக்கினார்கள். அப்பொழுது தரைமட்டமாக்கப்பட்ட கோவில்தான் இன்று வரையில் கட்டி எழுப்பப்படாமல் இருக்கின்றது. அப்பொழுது யூதர்கள் அனைவரும் அங்கு மீது இருந்தவர்கள் அங்கிருந்து தப்பி சென்றார்கள். அவர்கள் அந்த நாட்டிலிருந்து சிதறடிக்கப்பட்டார்கள். இன்றளவும் ஒன்றாக கூட முடியாமல், தங்களுக்கு என்ற கோவில் கட்டப்படியாமல் இந்த யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் ஆண்டவர் சொன்ன காலத்தினுடைய அந்த சூழ்நிலை. ஆனால் அந்த ஜோசேபஸ் என்கின்ற வரலாற்று அறிஞர் ஒன்று மட்டும் குறிப்பிடுகின்றார். யூதர்கள் எத்தனை பேர் அழிக்கப்பட்டாலும்
ஒரு கிறிஸ்தவர் கூட அந்த போரிலே அழிக்கப்படவில்லை. காரணம், ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்டு அவர்கள் இவ்வாறு முற்றுகையிடுகின்ற பொழுது, இந்த போர் தொடங்கிய பொழுது கிறிஸ்தவர்கள் அனைவரும் அதற்கு முன்பாகவே அந்த இடத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள். காரணம், ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகள் என்று அவர் எழுதி வைத்திருந்தார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, முற்றிலும் உண்மையான ஒன்று, கடவுளுடைய வார்த்தைகளுக்கு யார் யாரெல்லாம் செவி கொடுக்கிறார்களோ, கடவுளுடைய வார்த்தைகளுக்கு யார் யாரெல்லாம் எப்பொழுதும் கட்டுப்பட்டு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ஒருபோதும் அழிவு இல்லை என்பது இந்த நிகழ்வானது எடுத்து கூறுகின்றது. நாமும் இறை வார்த்தைகளை கேட்டு இறை வார்த்தைகளின்படி வாழுகின்ற பொழுது நமக்கும் எந்த விதத்திலும் அழிவு என்பது வரப்போவதே கிடையாது. ஆனால் இந்த இறை வார்த்தை நம்முடைய உள்ளத்திலிருந்து எடுப்பதற்காகவும் பல நேரங்களிலே நம்மை திசை மாறி அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காகவும் என்று நம்மை ஏமாற்ற பல பேர் வருவார்கள். அவ்வாறு வருகின்ற பொழுது நாம் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். புனித பேதுரு சொல்வது போன்று 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லுகின்றார், அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லுகின்றார். ஆக இந்த அலகையானது எந்த வடிவில் வேண்டுமானாலும் வந்து நம்மை ஏமாற்ற வரலாம். நாம் எப்பொழுதும் இறைவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நாம் எப்பொழுதும் இறைவனுடைய சொற்களின்படி வாழ வேண்டும். ஆமென்.